சிம்ரன் இந்த மாதமே 2 படத்தில் நடிச்சிட்டாங்க. 2த்துலேயும் ஹீரோயினாக நடிச்சிட்டாங்க. ஒன்று குட் பேட் ஆக்ட்லி, இன்னொன்று டூரிஸ்ட் ஃபேமிலி. அது சிம்ரன் சமீபத்தில் வெளியான அஜித்தின் குட் பேட் ஆக்ட்லி படத்தில் சிறப்பு தோட்டத்தில் நடித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து சசிகுமார் ஜோடியாக டூரிஸ்ட் ஃபேமிலியிலும் படத்திலும் நடித்திருக்கிறார். கடந்த மே 1ஆம் தேதி வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் விமான நிலையத்தில் சிம்ரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அப்பொழுது டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தின் வெற்றியை எப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்டதற்கு, இந்த படம் வெற்றி அடைந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்றாங்க. ஒரு ஃபேமிலி திரைப்படம் வெற்றி அடைந்திருக்கிறது. குட் பேட் அக்லி படம் கூட திரும்ப பிரியாவை உருவாக்கியிருக்கிறார். அதனால் எனது ரசிகர்களுக்கு நன்றி. என்னுடைய 30 வருட கரியரில் இதுதான் சிறந்த தருணம் என்று சொல்கிறாங்க சிம்ரன். இதைத் தொடர்ந்து பெண்களை மையப்படுத்தி கதைகள் நடிப்பீங்களா அப்படின்னா, நான் நிச்சயமாக நடிப்பேன். அப்போ தான் ஆடியன்ஸ்லாம் ஓப்பன் மைண்டாக இருக்கிறாங்க. இப்போ ரொம்ப ஓப்பன் மைண்டாக இருக்கிறாங்க. அதுக்காக நான் கண்டிப்பாக இது மாதிரி பெண்களை மையப்படுத்துகிற படத்தில் நான் நிச்சயமாக நடிப்பேன். பெண்கள் தொடர்பான படங்கள் செய்தால் மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். எந்த படமாக இருந்தாலும் அதில் கதை தான் எல்லாம். உங்களுக்கு நிறைய நடிகர்கள் நடித்திருக்காங்க. அதில் நடிகர் விஜயின் அரசியல் வருகை எப்படி இருக்கிறதுனா குட் லக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதைத் தொடர்ந்து அஜித் பத்மபூஷன் விருது வாங்கியிருக்கிறார். அது பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டபோது, அஜித் பத்மபூஷன் விருது பெற்றதை நினைத்து சந்தோஷப்படுகிறேன். அஜித் அதற்கு தகுதியானவர் என்று சிம்ரன் கூறுகின்றார். இது மாதிரி சிம்ரனை ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கரியரில் தனக்கு நல்ல டெவலப் ஆனதை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லிக்க